அரண்மனை 1, 2, 3 இந்த 3 பாகத்துல இதுக்கு முன்னாடி வந்த பேய்க்கும் இந்த 4ஆம் பாகத்தோட பேய்க்கும் நிறைய மாறுபாடு இருக்கு கதையில. சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல தாய் பாசத்துக்கு மேல தங்கச்சி பாசத்தை கதையில கொண்டு வந்திருக்காரு. எப்படியும் கதையில ஒரு விதை இல்லாம இருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் தான் சுந்தர் சி அவர்கள் வர வழக்கறிஞர் கதாபாத்திரம். இந்த படத்துல சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட கணவராகவும், தமன்னா 2 குழந்தைகளுக்கு அம்மாவா நடிக்க வச்சிருக்காங்க நம்ம சுந்தர் சி அவர்கள். பொதுவாக ஹாரர் படம்னாவே பெரிய வீட்டில் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அரண்மனை 4ல ஒரு சேஞ்சுக்கு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் தமன்னா சந்தோஷ் பிரதாப் ஃபாக் பேயால் கொல்லப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது இவங்க தான் பேயா வராங்களான்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் போல கதையில். இவங்க இறந்ததை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தர் சி அவர்கள் இந்த 2 பேரை கொன்னது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு பேயின்னு தெரிஞ்சு தனது தங்கச்சி உடம்புல இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறத பார்த்துட்டு இருந்த சுந்தர் சி அவர்கள் அது ஒரு தெய்வ சக்தியால் தான் அழிக்க முடியுன்றதையும் நம்புறாரு. இந்த திகிலுக்கு நடுவில் அப்பப்போ சில காமெடிகளை கொடுக்குறாங்க நம்ம யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சர்லா. இதற்கு அப்புறமா ராஷிகனா ஒரு கிளாமர் டான்ஸுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. படத்தில் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த கதையில் முன்னாடி நம்ம பார்த்த பாகங்களில் வர்ற மாதிரி வர்ற பேய் இல்லைங்க. ஒரு காட்டுக்குள்ளே பனி படர்ந்து வரக்கூடிய ஒரு காட்டு பேய் தான் நம்மளை படம் ஃபுல்லாகவே பயமுறுத்த காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கதையில் பழமையான ஒரு காட்டு பேய் பற்றி புது வித்தியாசமான கதைக்களத்தில் ஒரு தோற்றமாக கொடுத்துருக்காரு நம்ம சுந்தர் சி அவர்கள். இந்த மாதம் திரைக்கு கோடை மிரட்டலாக வர அரண்மனை 4 குழந்தைகள் முதல் பெரியவங்க வர பார்த்து மிரளும் அளவுக்கு படம் இருக்குன்னு நம்பலாம். இந்த படத்தை பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களும், ஆம்னி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் குஷ்பு சுந்தர் அவர்களோட தயாரிப்பில் அரண்மனை 4 விரைவில் பெரிய திரையில் வர காத்துட்டு இருக்கு. இங்க பேய் இருக்கு, ஆனா வேற மாதிரி இருக்கு.